ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேல ஆச்சு நான் வீடியோ போட்டு. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மைக்ரோசாஃப்ட்லேயே டிஃப்ரெண்ட் ரோலுக்கு சேஞ்ச் ஆயிட்டு இருந்தேன். அதனால நெறைய ட்ரெய்னிங் அண்ட் அப்ஸ்கில்லிங் ப்ரோகிராம்ஸ் இருந்துச்சு. அதனால இதில கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இனிமேல்ட்டு நான் ரெகுலரா வீடியோ போடுற மாரி பார்த்துக்கிறேன். லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்னுடைய கமெண்ட்ஸ்ல குர்கானுக்கு நான் மூவ் ஆகுறேன், இல்லன்னா பெங்களூருக்கு நான் மூவ் ஆகுறேன். இந்த சிட்டி ரொம்ப சேஃபா? இல்ல அந்த கல்ச்சர் எப்படி? காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி? அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோல அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நீங்க எந்த சிட்டியா இருந்தாலும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையில இருந்து, இல்ல தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூர் ஆர் அ மும்பை ஆர் டெல்லி ஆர் குர்கான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, சடன் கல்ச்சுரல் ஷிஃப்ட். ஓகே. அந்த கல்ச்சரே கண்டிப்பா டிஃபரெண்ட்டா இருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு பெங்களூராவது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கலாம். பட் டெல்லி அண்ட் மும்பை கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். பிகாஸ் தி பீப்பிள் ஆர் வெரி டிஃபரெண்ட் அண்ட் வெரி ஓப்பன். ரைட். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங். பெங்களூர்ல வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சீப்பாவே உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனா அந்த ரூம் ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ரூமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 to 20,000 கிட்ட அந்த அப்ராக்ஸ்ல வரும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் யூ டேக் தி ரூம். இதே குர்கான் அண்ட் டெல்லி ஆர் மும்பைலாம் பார்த்தீங்கன்னா, குர்கான் அண்ட் டெல்லில கிட்டத்தட்ட ஒரு 15,000 to 20,000 வரும். ஆல்மோஸ்ட் சிமிலர் டூ பெங்களூர் தான். பட் மும்பைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 30,000 அந்த மாரிலாம் இருக்கு. இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கே நீங்க 2 விதமா பிரிச்சுக்கங்க. ஒண்ணு வந்து ஹவுஸ் ரெண்ட், 2வது வந்து உங்களுடைய சாப்பாட்டு செலவு. ஹவுஸ் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ பெங்களூர் அண்ட் குர்கான் அண்ட் டெல்லி ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். பட் கம்பேர் டூ தமிழ்நாடு இது ஒரு கொஞ்சம் ஹையராவே இருக்கும். இதே மும்பை வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட விட 4, 5 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். அத நீங்க நோட் பண்ணிக்கங்க. பட் ஃபுட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி அண்ட் மும்பை ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். பட் பெங்களூர்ல தமிழ்நாட்டுல இருக்கிற அதே கைண்ட் ஆஃப் பிரைஸ் பாயிண்ட்ல தான் இங்க பெங்களூர்ல இருக்கும். அண்ட் உங்ககிட்ட பைக் இருந்ததுன்னா, நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அத யூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, இல்ல அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரியாதுன்னு யாராவது கண்டுபிடிச்சா, உங்கள வந்து ஏமாத்த பார்ப்பாங்க. ரைட் ஃப்ரம் கேப் டிரைவரா இருக்கட்டும், உங்க ஹவுஸ் புரோக்கரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, உங்கள எப்படியாவது உங்ககிட்ட ஏமாத்தணும்னு தான் பார்ப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க கேப்ல போறீங்க. அவங்க வந்து ஜிபேலாம் இல்ல, எனக்கு கேஷ் தான் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நீங்க ட்ராப் பண்ணதுக்கப்புறம் கேஷ் குடுப்பீங்க. அண்ட் தென் அந்த டிரைவர் போயிட்டு நீங்க கேஷ் பே பண்ணலன்னு சொல்லிட்டு ஓலாக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓலா வில் ஃபைன் யூ. அதுக்கப்புறம் நீங்க டபுளா பே பண்ண வேண்டியதா இருக்கும். அது ஒண்ணு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு 3, 4 மந்த்ஸ் இருந்ததுக்கப்புறம் ஒரு இன்டர்நெட் வாங்கலாம், கனெக்ஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஏர்டெல் ஆர் ஜியோ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 2த்துக்குமே அப்ளை பண்ணியிருந்தேன்னு நெனைக்கிறேன். அதுவரைக்கும் என் நம்பருக்கு எந்த ஸ்கேம் காலோ, இல்ல வந்து ஒரு அந்த இந்த ஜாப் ஆஃபர் அந்த மாரிலாம் வந்து ஸ்கேம் மெசேஜஸ் வரும் இல்லையா? அதுவரைக்கும் வந்ததே கிடையாது. நான் எப்ப அப்ளை பண்ணனோ, அதுலருந்து எனக்கு ரெகுலரா கால், டிஃபரெண்ட் நம்பர்லேருந்து மெசேஜஸ் வரும். நான் எல்லாத்தையும் பிளாக் பண்றதுக்கு எனக்கு டைம் சரியா இருந்தது. அண்ட் தென் வந்து அங்க டேட்டிங் ஸ்கேம்ஸ்லாம் நெறைய நடக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் அ காய் ஆர் அ கேர்ள் ஹூ இஸ் யூசிங் டேட்டிங் ஆப்ஸ், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா, அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூப்பிடுவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து நீங்க வந்து அளவுக்கு மீறி பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டுருக்கலாம். இட் காஸ்ட் யூ அரவுண்ட் 300, 400 ரூப்பீஸ். பட் யூ வில் எண்ட் அப் இன் பேயிங் மோர் தென் 20,000, 40,000 பிகாஸ் இந்த மாரி ஸ்கேம்ஸ் அங்க நடந்துட்டு இருக்கு. ஐ அம் ஃபுல்லி அவேர் ஆஃப் இட் பிகாஸ் ஐ ஹவ் டன் எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச். ஏன்னா ஐ அம் அ ஃபவுண்டர் ஆஃப் அ டேட்டிங் ஆப். அபார்ட் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் எனக்கு ஒரு தனியா கம்பெனியும் இருக்கு. த நேம் ஆஃப் த கம்பெனி இஸ் விங்க்வேக். ஸோ அதனால நான் நெறைய ரிசர்ச் பண்றப்ப எனக்கு இந்த மாரி ஸ்கேம்ஸ் எல்லாம் அங்க இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ இந்த மாரி ஸ்கேம்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா உஷாரா இருங்க. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு தேடுறது. நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, புரோக்கர் மூலியமா போவோம். இல்லன்னா நம்ம இன்டர்நெட் மூலியமா சர்ச் பண்ணுவோம். இல்ல நம்மளே நடந்து போயிட்டு தெரு தெருவா பார்ப்போம். ஆ இதுக்கு ஒரு ஈஸி ஹேக் இருக்கு. அத நான் என்னன்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க புரோக்கர் மூலியமா போறதா இருந்தா, இத நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. புரோக்கர் நீங்க போன உடனே ஒரு வீடு காட்டுவாங்க. ஒரு 3 மந்த்ஸ் அட்வான்ஸ் கேட்பாங்க. புடிச்சிருந்ததுன்னா 3 மந்த்ஸ் அட்வான்ஸ் குடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போயிடுவீங்க. ரைட்? கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகும். 1 இயர்க்கு அப்புறம் நீங்க வீடு காலி பண்ணுங்க. எங்க ஹவுஸ் ஓனர் ஏன்னா அந்த புரோக்கர் வந்து அந்த ஹவுஸ் ஓனரா இருக்க மாட்டான். ஹவுஸ் ஓனர் வந்து நம்மளுக்கும் அந்த ஹவுஸ் ஓனருக்கும் ஒரு கான்டாக்ட்டே இருக்காது. புரோக்கர் என்ன பண்ணுவான்னா, நீங்க காலி பண்ணிடுங்கன்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டா, ஹவுஸ் ஓனர் வரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க காலி பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் புரோக்கர் என்ன பண்ணுவான்னா, உங்கள காலி பண்ணிட்டு, திருப்பி இன்னொரு ஆள் எடுத்துட்டு வந்து விடுவான். ஏன்னா, அவனுக்கு திருப்பி ஒரு 3 மந்த்ஸ் வாடகை வரும் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் உங்களுடைய அட்வான்ஸ் மணி திருப்பி வராம இருக்கும். ஸோ ப்ராப்பரா அக்ரீமெண்ட் போட்டு நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 1 பிஹெச்கே இல்ல 3 பிஹெச்கேன்னு போனீங்கன்னா, நெறைய பேர் வந்து உங்களுக்கு ரூம் வந்து ஷேர் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ரூம் எடுத்திருந்தேன். ஒரு 1 ஆர்கே எடுத்திருந்தேன். போன 2வது நாளே வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ல இருக்கிற ஃபிளாட்ல ஒருத்தவங்க வந்து, "நானும் உங்க ரூம்ல வந்து ஷேர் பண்ணிக்கலாமா?" ரொம்ப ஜோவியலா கேட்பாங்க. ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுடைய கல்ச்சர் கொஞ்சம் டிஃபரெண்ட். நம்மளுடைய கல்ச்சர் கொஞ்சம் டிஃபரெண்ட். அது நம்மள பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா தெரிஞ்சாலும், தட்ஸ் த ரியாலிட்டி. ஸோ அதுல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பிகாஸ் 3வது மனுஷங்க யாருன்னே தெரியாதவங்க வீட்டுக்குள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா,
நம்ம எங்கேயும் எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் அது நம்ம ஊருமே கிடையாது. யாரும் நம்மள சப்போர்ட் பண்றதுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ இதில நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க வீடு தேடுறது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனலா நம்ம என்ன பண்ணுவோம்? வெப்சைட்ல போய் பார்த்து நம்பர் இருந்ததுன்னா கால் பண்ணி பேசுவோம். இல்லன்னா தெருவா நடந்து போய் பார்ப்போம். பைக் இருந்ததுன்னா நம்ம எடுத்துட்டு போய் பார்ப்போம். பைக் இல்லாத பட்சத்தில ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிட்டு போயிட்டு பார்ப்போம். பட் தெர் இஸ் அனதர் ஹேக். என்னன்னா ரொம்ப ஈஸி. நீங்க வீட்ல இருந்தே தெருவா போய் பார்க்கலாம். Google மேப் ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த சர்ச் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆஃபீஸ் வித் லொக்கேஷனோட சர்ச் பண்ணுங்கள். என்னுடைய ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் அண்ட் குர்கான் லொக்கேஷன்றதுனால நான் மைக்ரோசாஃப்ட் குர்கான் ஆஃபீஸ்னு போடுறேன். போட்டுட்டு அந்த சர்ச் ரிசல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அந்த ஆஃபீஸ் லொக்கேஷன் போயிடும். இப்போ அந்த சர்ச் ரிசல்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஷாப்பிங்க்கு கீழே இருக்கிற மோர் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வியூ இருக்கோ அந்த வியூ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ப்ளூ கலரில் காட்டுது இல்லையா? அதில் ஏதாவது ஒரு ரோட் லேனில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் நடந்து போனால் என்ன வியூ இருக்குமோ அந்த வியூ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டூலெட் போர்டு இருக்கு இல்லையா? அதில் ஒரு நம்பர் இருக்கும். அதை நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இல்லை ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போகலாம். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி அந்த லொக்கேஷனில் நீங்கள் பார்த்து அங்கே ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்து கால் பண்ணி பேசலாம். இப்படி தான் நீங்கள் வந்து ஈஸியாக வீட்லேயே இருந்துட்டு நீங்கள் அந்த பிஜி இல்லைனா 1RK 2RK எல்லாம் ரூமெல்லாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். நீங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு தெருவா நடந்து பார்த்து வீடு தேடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ஹேக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் இன் கேஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேற எங்கேயாவது ஒரு லொகேஷன் ரீலோகேட் ஆனாங்கன்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத தவிர நீங்க வேற ஏதாவது குர்கான் இல்ல பெங்களூர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சொல்லுங்க. அத பத்தி நம்ம பேசுவோம். அண்ட் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னாலும் சொல்லுங்க. ஐ வில் டெஃபினெட்லி டாக் அபௌட் இட். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பை.